ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சிம்பிளாக ஒரு லஞ்சு தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் முட்டை இருந்ததுங்க, தக்காளி இருந்தது, வெங்காயம் இருந்தது, பச்சை மிளகாய் இருந்தது. இதை வச்சு என்ன செய்கிறதுன்னு பார்க்குறது. சரி, முட்டை கிரேவி செய்யலாம் அப்படின்னு சிம்பிளாக இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் முட்டை கிரேவிங்க. பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் இல்லைங்க. தனியாக இருந்து ஒரு அப்பா ஒரு அம்மா தனியாக இருந்து ஒரு பொம்பளை பிள்ளையை வளர்க்குறது ரொம்ப கஷ்டங்க. அதுவும் சின்ன பிள்ளையிலேருந்து கைக்குழந்தையிலேருந்து தனியாகவே வளர்க்கணும். பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை, மாமியார் வீட்டில் சப்போர்ட் இல்லை, யார் சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாக வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறது, சில பேருக்கு அப்படி தான் அமைஞ்சிடுது. சிச்சுவேஷன் யாரும் பக்கத்தில் இல்லாத முடியாத அளவுக்கு அமைஞ்சிடுது. எனக்கும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. நான் பிறந்தது பாண்டிச்சேரி, கல்யாணம் பண்ணி கொடுத்தது வடலூர், நாங்கள் இருக்கிறது சேலம். என்ன பண்ணுறது, 2 பேருமே நம்ம பக்கத்தில் இல்லை, தனியாகவே இருந்து வளர்க்க வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கும். தனியாக வளர்க்குறது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பெருமையாக தான் இருக்குது. பரவாயில்ல, நம்மளால் வளர்க்க முடியும், பெரியவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்மளாலே சமாளிக்க முடியும்னு நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. என்ன மாதிரி யாரெல்லாம் பேரண்ட்ஸ் தனியாக இருந்து பிள்ளைங்களை வளர்த்து கஷ்டப்படுறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக முட்டை கிரேவி வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.